முட்டை கிரேவி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 10 புதினா இலை, மல்லித்தலையோட காம்பு பகுதி கொஞ்சமாக சேர்த்துட்டு 10 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு, நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, புளிப்பில்லாத தயிராக சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை சேர்த்துட்டு, இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு முட்டையை போட்டு ரொம்ப கிளறாமல் லைட்டாக அந்த கிரேவி கூட அமுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே